ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடக்கத்தான் தொகையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது டிஃபனுக்கும் சாப்பாடுக்கும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் உளுந்து, ஒரு 8 பல் பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி முடக்கத்தான் கீரை, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் உளுந்து பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா புளி சேர்க்குறோம். புளி கூடவே வெங்காயம் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கிறோம். இது நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம முடக்கத்தானையும் புதினாவையும் கூட நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். கொத்தமல்லி வதக்க தேவையில்லை, அது பச்சையாகவே போட்டு நம்ம அரைச்சிடலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு முடக்கத்தானும் புதினாவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது வந்து ஒரு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும். உங்களுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. ஆனால் இதை அரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி எண்ணெய் ஊற்றி வதக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஆனால் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கம்மியாக தான் ஆகும். பாருங்கள், இதை நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஆற வச்ச வெங்காயம் தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா தான் நம்ம வதக்கி வச்ச புதினாவும் முடக்கத்தானும் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லியும் போட்டுடலாம். இப்போ வந்து 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே ப்ராசஸில் நீங்கள் பிரண்டை தொகையில் கூட செய்யலாம். இதே ப்ராசஸில் தூதுவளை தொகையிலும் நீங்கள் செய்யலாம். எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். அது கூட நீங்கள் புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயை சேர்த்து செய்யுங்க. நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த விழுதை கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சதுமே காஞ்ச மிளகா ஒன்று கிள்ளி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கினா போதும். இது வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் தாங்க எடுக்கும். அப்புறம் சூப்பரான ஒரு தொகையல் ரெடி ஆகிடும். இது சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இட்லி தோசைக்கு கூட இதை நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. மாதத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சு சாப்பிட்டா போதும். ரொம்பவே உடம்புக்கு நல்லது.